நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைக்கு நாம் பேச காத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை, கல்வித்துறையின் கட்டமைப்பில் பெரிய குறைபாடுகள், விளம்பர ஆட்சியால் கல்வியில் தாழ்ந்த தமிழ்நாடு, இதுதான் முக்கியமாக பேச போகிறோம். உலகத்தில் ஒவ்வொரு தேசமும் வளர்வதற்கு கல்வி ரொம்ப முக்கியம். ஆனால் தமிழ்நாட்டில் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது ரொம்ப புவர் ஆம்பினேஷன், ரொம்ப மோசமான ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸ் எதுவுமே இல்லை. ஆசிரியர்களின் பற்றாக்குறை, மோசமான கற்பித்தல் பணி. மூன்றாவதாக உட்கட்டமைப்பின் குறைபாடுகள், அது இல்லாமல் கற்பித்தல், அது இல்லாமல் ஆட்கள் குறைபதால் பணி சுமை அதிகரிப்பு, அடிப்படை வசதிகள் இல்லை. மாணவர் சேர்க்கையில் ஏற்படுகிற பல விவகாரங்களுக்கு தீர்வும் இல்லை. வகுப்புகளின் தரம், உடைந்த கட்டடம், கழிப்பறை வசதி இல்லை என்ற லண்டன் பிபிசிக்கு தமிழ்நாட்டுடைய பெற்றோர் ஒரு பேட்டி கொடுத்ததையும் கூட சில நாட்களுக்கு முன்பு வந்ததையும் நாம் நினைவு கூற வேண்டும். எல்லா பெற்றோர்களும் சொல்வது கட்டடங்கள் மோசமாக இருக்கிறது, நல்லா தான் இருக்குது, படிப்பு நல்லா கொடுக்கலாம், இருந்தாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான கழிப்பிட வசதிகள் இல்லை என்ற குறை மேலோங்கி நிற்கிறது. இதை பற்றி ரொம்ப பேச போகிறோம். போதிய வசதிகள் இல்லாமல் 37,000 அரசு பள்ளிகளில் 53 லட்சம் மாணவ மாணவிகள், அரசு ஒதுக்கீடு 44,000 கோடி. போதுமா? நிறைய பேச போகிறோம். எம்மோடு பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தோழர் பாக்கி அவர்கள் எம்மோடு இணைகிறார். வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் மற்றும் வங்கித்துறை செயல்பாட்டாளர், பொருளாதார நிபுணர் தோழர் ரவிசங்கர். வணக்கம். கல்வியாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, எழுத்தாளர் பத்திரிகையாளர் திரு ராம்கி. எம்மோடு நெல்லையிலிருந்து இணைகிறார் பாபு அவர்கள், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு ஆசிரியர் சங்க பேரவையின் சார்பில். சார் பாபு சார், உங்களை நிகழ்ச்சியினுடைய வரவேற்கிறேன். பாக்கி சார், முதல்ல உங்கள் கருத்தை வைங்க. இந்த அரசாங்கம், எந்த அரசாங்கம் பொதுவாக இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை கல்வித்துறையை வளர்ச்சியில் 3 முக்கிய விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 3 தேக்கம், பின்னடைவு. தேசிய அளவில் ஆசிரியர் எனப்படும் தேசிய அளவிலான மதிப்பீட்டு தரவுகள் நிறைய இருக்குது. சரி சார். மாணவர்களுடைய என்ரோல்மெண்ட், மாணவர் சேர்க்கை, டிராப் அவுட் விகிதம் அதிகரித்தல், இடைக்கல்வி நிற்றல், இடைநிற்றல், கட்டமைப்பு வசதி குறைபாடுகள், குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாமை, இந்த மாதிரி பல டோட்டலாக ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தரவுகள் நிறைய எடுத்துக்கினா நம்பர்லாம் சொல்லலாம். நம்பர் விட இருக்கிறது தேவையில்லை. என்னை பொறுத்தவரையில் முதல் விஷயம், அரசாங்கம் காட்டும் அலட்சியம், அரசாங்கம் கடைப்பிடிக்கும் அரசியல், அரசாங்கம் கொண்டிருக்கிற அதிகாரம், இந்த 3 குறைபாடு தான் இந்த கல்வித்துறையில் ஏற்படுகிற பின்னடைவுக்கு காரணம். நமக்கு கிடைச்ச தகவல்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பல்கலைக்கழகங்களுடைய தரம் நிலை இருக்குல்ல, அதை அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு உண்டு தேசிய அளவில். அதுவே எத்தனை பின்னி 10ஆம் இடத்தில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் 20-30 தள்ளி போயிருக்கு. மதுரை பல்கலைக்கழகம் 100ஆவது இடத்துக்கே தள்ளி போயிருக்கு. இதெல்லாம் பல தரவுகள் இருக்குது. தரவுகள் சொல்ல மட்டும் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். ஓவராலாக நான் சொல்லிடுறேன். இது மாதிரி இருக்குது. தொடக்கப்பள்ளியில் பார்த்தீங்களா, மூடப்படுகின்ற பல பள்ளிகள். நம்பர் உங்களுக்கு நிறைய தெரியும். உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியர்கள் கிடையாது, இல்லை பொறுப்பு தலைமை ஆசிரியர்கள்னு. ஏன்னா சீனியர் டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டு நியமித்து, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சொற்ப சம்பளம் கொடுத்தா போகும், தலைமை ஆசிரியருக்கு தர வேண்டிய ஸ்கேல் அப் பேர் தர வேண்டிய அவசியம் மிச்சப்படுத்தலாம் அப்படின்ட்டு அவங்கள வச்சுக்கிட்டே ஓட்டுறாங்க. அவங்களுக்கு பணிச்சுமை, நிர்வாக சுமை, பாடம் நடத்த வேண்டிய சுமை, இதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம். தொடக்கப்பள்ளி நிலை, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி நிலை, பல்கலைக்கழகங்கள், துணைவேந்தர் இல்லாத எத்தனை பள்ளிகள், 12-14 யூனிவர்சிட்டிஸ், அரசு நடத்துகிற அரசினுடைய கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. பல்கலைக்கழகங்கள் சுயமாக தான் செயல்படுகின்றன. ஆனால் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிரப்பப்பட வேண்டிய துணைவேந்தர் பதவிகள் காலியாக இருக்கின்றன. அப்போ எப்படி முன்னேற்றம், திட்டங்கள், கல்வி திட்டங்கள், செயல்பாடுகள் நடக்கும்? பல பல்கலைக்கழகங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட நிதி இல்லாத சூழல்லாம் இருக்குது. காரணம் இந்த மாதிரி தான், பாலிசி மேக்கர் இல்லை
தலை கிடையாது, அது ஒன்று. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்பர் 1 நான் சொன்ன மாதிரி அலட்சியம் என்னென்னா, நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிற தரவுகள் எப்படியும் ஒரு 50% சாதனைகள்லாம் ஒரு இயல்பாகவே வரும் சார். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் கூட செடி வளரும் இல்லை சில இடங்களில், அந்த மாதிரி இயல்பாக வளருது பார்த்தீங்களா? அதை சொல்லி நம்ம அதையே திருப்திப்பட்டுக்கிட்டு காலம் ஓட்டிகிட்டு இருக்கலாங்கிற ஒரு பாவம். 2வது அரசியல். இதுதான் மிக மிக முக்கியமானது. இந்த அரசியல் எப்படின்னா, துணைவேந்தர்களை நியமிக்காமல் போனதுக்கு கவர்னரை இவங்க படி சொல்லுவாங்க. கவர்னர் கடப்பில் போடுறாரு, ஒத்துழைக்கல. உண்மை, அதெல்லாம் சில விஷயங்கள் கவர்னர் இருந்தால் கூட அதை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஏராளம் இருக்குல்ல. அவன் இப்போ அவன் திட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கிறதோட அவனை திட்டாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள், அதை இப்போ நெறிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கா? இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பேராசிரியர் பாலகுருசாமி ஒரு முறை சொல்லியிருக்காரு, பல்கலைக்கழகங்களை யூஜிசியினுடைய நாமினி பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதி ஒருவரை நியமிக்க வேண்டும்ன்றதுக்காகவே துணைவேந்தர் நியமனத்தை தேடுதல் குழு இருக்குல்ல, அதை அப்படியே கடப்பில் போட்டாங்க ஆளுநர். அதே பேராசிரியர் பாலகுருசாமி, அவர் துணைவேந்தர், மூத்த கல்வியாளர், திறந்த சர்வதேச அறிவியலாளர். அவர் சொல்றாரு, குறிப்பாக பேராசிரியர் பாலகுருசாமி நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து அவர் ஏன்னா அவர் அனுபவஸ்தர். என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கார். அன்றைய ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் ஒரு தலையீடு கிடையாது, சுதந்திரமாக செயல்பட வச்சார். அதனால் பல்கலைக்கழகத்தை, அது மட்டும் இல்லாமல் காவல்துறையிலும் எந்த தலையீடும் கிடையாது. 2 துறையை மேம்பட்டதுக்கு காரணம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப கரெக்ட். இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூஜிசிக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒவ்வொரு விதி இருக்குது, ஆக்ட் இருக்குது, யூனிவர்சிட்டி ஆக்ட். அதில் நீங்கள் மாற்றம் கொண்டாடாமல் யூஜிசி பிரதிநிதிகளை நியமிக்க முடியாது. ஒன்று, யூஜிசி பாடத்திட்டத்துக்கு சொல்லு, சம்பளத்துக்கு சொல்லு, கல்வி திட்டத்து தொடர்பான விஷயங்களை சொல்லு, ரெப்ரசன்டேட்டிவ் வேணுங்கிறது இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு விதி முறை கட்டாயம் கிடையாது. இருக்கிற பிரதிநிதிகளை வச்சுக்கிட்டு தேர்தல் குழு அமைச்சு அது துணைவேந்தர் தேர்ந்தெடுத்து அவங்களை யாராவது டிக் பண்ணி நியமித்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். பணிகள் பாட்டு நடந்துகிட்டே இருக்கு. அது பண்ணலை. அதில் அரசாங்கமும் தவறு செய்கிறது, ஆளுநரும் பிழைகள் செய்கிறார். 2 பேரும் உட்காந்து பேசி என்ன அல்டிமேட் சஃபராகிறது யார்? பல்கலைக்கழகங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக மாணவர்கள். இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது. ஸோ இது அரசியலாச்சு, அலட்சியமாச்சு. அதிகாரம், இந்த அதிகாரத்தில் உள்ளே சேர்த்துக்கிற பவர், ஊழல், மிகப்பெரிய பிரைபு. இப்போ தலைமை ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் நியமனம் இல்லை. விரிவுரையாளர் டிஆர்பியில், அதாவது தொல் திருமாவளவன், இந்த அரசாங்கத்தோட கூட்டணி கட்சியாக இருக்கிற தொல் திருமாவளவன் கடிதம் எழுதியிருக்கார் சென்ற மாதம் தமிழக முதலமைச்சருக்கு. பல கல்லூரிகளில் ஆசிரியர்கள் நியமனம் இல்லை அப்படின்னு, பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் நியமனம் இல்லை என்று கிட்டத்தட்ட 14,000 வேகன்சி இருக்குது, இது ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெட் எழுதி முடித்தவங்க, தகுதியானவர்கள். கல்லூரி ஒரே ஒரு விஷயம் என்ன, கல்லூரி ஆசிரியர்கள் நியமனம், துணைவேந்தர்கள் நியமனம், பள்ளிக்கூட ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் நியமனம், இதில் எல்லாம் நியமிக்காதற்கு பேரமும் காரணம். எல்லாம் அரசியல் சொல்லிட்டீங்களே. அரசியல், அலட்சியம், அதிகார நடவடிக்கை. 2வது வரும். முதல்ல சுருக்கமாக தான் பேசியிருக்கேன். நெல்லையிலிருந்து திரு ஆசிரியர் சங்க பேரவையினுடைய பொதுச் செயலாளர் பாபு அவர்களை வரவேற்கிறேன். சார், இன்றைக்கு ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. நாம் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது ஆசிரியர்களுடைய அந்த மதிப்பீடு, ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக ஆக்கலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆட்சி முடிவதற்கு இன்னும் ஒரு 6 மாதங்கள் தான் இல்லை. அப்படித்தான். நம்பிக்கை பொய்ப்பித்து விட்டதா? உண்மையிலே சொல்லுங்கள், ஒரு வாக்குறுதிகள் என்ன ஆனது என்கின்ற பல விஷயங்களும் இருக்குது. சரி, திரு ராம்கி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்கள் 2வது கட்டத்தை சொல்லுங்கள். இந்த கல்வி விழாவில் நம்ம நேரலையிலே பார்த்தேன். நான் பாகிஸ்தான் ஒரு கருத்தை சொன்னேன், படிச்சிடுறேன். ரோம் நகரம் பற்றியருகே நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையாக அழுகிப்போன முட்டைகள், புழு பூச்சி நிலையும் குடிநீர், பள்ளி விழுந்த உணவு என நாளுக்கு நாள் பிள்ளைகளுக்கு சாவு பயத்தை காட்டிக் கொண்டிருக்கும் அரசின் சத்துணவு திட்டத்தினை புகழ்ந்து மேடையில் சாம்பாருக்கு சர்டிஃபிகேட் வழங்கி கொண்டிருக்கும் திமுக அரசின் மடத்தனத்தை என்னவென்று சொல்வது? திமுக எனும் நாடக கம்பெனி நடிப்பு எல்லை கடந்து நம்ம எரிச்சலூட்டுகிறது என்கிறார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இது ஒரு மையப்படுத்தப்பட்டதாக நான் கூட நினைக்கல.
நம்ம கொஞ்சம் அவருடைய கருத்தோடு நம்ம முழுக்க ஒப்பிட அப்படியே ஒத்து போக தேவையில்லை. அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக விமர்சனம் வைக்கிறார். அதில் உண்மை இருக்குல்ல, அது உண்மை இருக்குது. நம்ம இன்னும் பாயிண்டாக இவ்வளோ ஒன்றும் அரசியல் விமர்சனம் இல்லை, இன்னும் பாயிண்டாக போகலாம். நிறைய பேசியிருக்கோம். நம்ம பாவடிவம் திடீர்னு ஒரே நாளில் முடிவெடுத்து பண்ணதை நீங்கள் வந்து உட்காந்து பேசணும். அதுலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ குளறுபடிகள் நம்ம இப்போ 46,000 பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படுது. நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். இவங்க எதுக்கெடுத்தாலும் வந்து இல்லை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கான கிரெடிட் யாருக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற முக்கியமாக பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு. அன்னைக்கு இருந்த பெற்றோர்களுக்கு 5-6 பிள்ளைகள் இருந்தது, அதனால் அவங்களுக்கு வந்து வருமானம் கிடையாது, அதனால் போதிய காலம். இன்றைக்கி இருந்த பெற்றோர்கள் வந்து பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. இப்போ அவனுக்கு தான் முதல் கிரெடிட் கொடுக்கணும். பெற்றோர்கள் எவ்வளோ பெரிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கையில் பணத்தை எல்லா பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை அரசு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுங்கிற கிரெடிட் எடுத்துக்கிறதே அது ஒரு பெரிய தவறான விஷயமா நினைக்கிறேன். அரசு செய்யுது, மறுக்கவே இல்லை. அரசு எவ்வளோ காலை உணவு திட்டம் நல்ல விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி இவங்க எடுத்துக்கிறது ஓவர் கிரெடிட். எல்லாவற்றையுமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கும் போது நம்முடைய அந்த பெருமிதத்தின் உச்சத்தை நோக்கி போகிறோம்ல, அதுதான் கொஞ்சம் தடுமாறு. நம்ம கொஞ்சம் கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேச வேண்டும். முதல்ல நான் வந்து நீங்கள் நிறைய பேசுனீங்க, நிறைய ஃபண்டு அலாட் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் ஃபண்டு இன்னும் பத்தலை, நம்ம டெல்லியிலேருந்து நிதி வரவில்லைன்னு சொல்கிறீங்க. எல்லாமே நியாயம்தான். எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? 30 வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வியிடங்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை படிப்படியாக குறைந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து பட்டியலின மாணவர்களுக்கு மட்டுங்கிற மாதிரி சுருங்கி அப்படியே போயிடுச்சு. இன்னும் அந்த தேர்தல் வாக்குறுதியோட ஹைலைட்டு 2021 திமுக அளித்த தேர்தல் அறிக்கையில் ஹைலைட்டு இதுதான். இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. இன்னும் 6 மாதம் தான் இருக்குது ஆட்சி முடிய போகிறதுக்கு. 5 வருஷம் முடிஞ்ச கதை. அதுலேயே என்ன செய்யலை. அரசு துறையில் கல்வி நிலையங்கள் காலியாக உள்ள 35 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்க. 1 லட்சம் அரசு பணிகள் காலியாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நம்மளோட டிகிரி படிச்சுட்டு எல்லாரும் என்ன டெலிவரி பாய்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஜினியரிங் படித்து டெலிவரி பாய்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வேலைவாய்ப்பு அந்த இதில் வந்து நான் முழுக்க நீங்கள் வந்து அவங்க கொடுத்த 35 லட்சம்ங்கிற வாக்குறுதி இல்லைலாம் பரவாயில்ல, ஓரளவாக செய்திருக்கணும். அதுவும் செய்யலை. கல்வி நிறுவனங்களையும் வைஃபை செய்து சார், இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் சார். நீங்கள் ஒரு ஸ்கூல் பில்டிங்கில் வைஃபை ஃபெசிலிட்டி கொடுக்குறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப சாத்தியமான விஷயம். இதெல்லாம் ஒரு வாக்குறுதியாக கொடுத்து இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் போய் பாருங்கள் எந்தெந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே களத்து எடுத்து பார்க்கலாம். அதேமாதிரி மத்திய அரசு பள்ளிகள் மற்றும் தமிழக எல்லாவற்றிலும் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாகும். இது இன்னைய வரைக்கும் நமக்கு எட்டாத கனவாக இருக்குது. எப்பெல்லாம் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறோன்னே உடனே வந்து இந்தி திணிப்புக்கான போராட்டம் அது இதுன்னு பேசி டைல்யூட் பண்ணி வேற மடைமாற்று விஷயம் நடக்கிறத வழியா, சரி சார் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற உங்கள் பள்ளிகளை இதை என்ஷூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கான பதில் எதுவும் இல்லை. இந்த அநேகமாக அந்த நண்பர் பேசுவார்னு நினைக்கிறேன், ஆசிரியருக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் பணி நியமனம் செய்யப்படும் அப்படிங்கிற போய் சொன்னார். ஸ்பாட்டில் போனார். போராடிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் உங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் இடைக்கால அந்த ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் 15,000 சம்பளத்தை ஏற்றுவேன், 18,000 ஏற்றுவேன், 12,000 ஏற்றுவேன். ஆமாம், வாயே திறக்கல. ஒன்று பணிக்காலத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு 3 லட்சம் என்பது 5 லட்சம். சார் இதெல்லாம் சாதாரண நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள், ஒன்றும் பெரிய அதுவும் எதுவுமே பண்ணல. அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் முழுக்க கல்வி தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது, நாங்கள் தான் கல்வியை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த விதை அதுலேருந்து இன்னை வரைக்கும் நான் அந்த பெட்ரோல் சொன்னது ஒரு சாம்பிள் தான். இதுபோல் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள், அது அரசியல்வாதியாகட்டும் சமூகமாகட்டும் சாமானியராகட்டும் எவ்வளோ பேருடைய அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதை எல்லாம் அவங்க போட்டு வைத்த பாதை, அந்த பாதையில் தான் இந்த அரசு போயிட்டு இருக்குது. அதுவும் சரியாக போகலை, அங்கங்கே வண்டி நின்று தள்ளிவிட வேண்டியிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இருக்கும்போது முழுக்க கிரெடிட் பண்ணி நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவது இது நியாயமா? இதை நம்ம வந்து கல்வியாளர்களும் பெற்றோர்களும் நிச்சயமாக அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கணும். மனத்துக்குள்ளே இந்த கேள்வி இதுக்கான பதிலை தேடணும். இந்த மாதிரியான ஒரு ப்ரைடு பெருமை நிஜமாக அப்படி ஒரு நிலைமை இருக்குதா இங்கே? அந்த கேள்வி தான் நம்ம முக்கிய அவசியம். ஏன்னா அது களத்தில் வேறு விதமாக இருக்குது. வர செய்திகள் பாருங்கள், ஒவ்வொரு தினசரியும் ஏதாவது ஒரு விஷயம் ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. சார் நம்ம இந்த நிகழ்ச்சியினூட நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு உண்மையே பேசணும். எதுவும் மிகைப்படுத்தல. இப்போ அவர் சொன்னது உண்மை தானே சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஒரு மனம் திறந்து பேசக்கூடிய விஷயம் சார். ஆட்சி முடிய போகுது சார், கொடுத்த வாக்குறுதி எதுவுமே இல்லை சார். இனி சாத்தியம் இருக்கிறதா இல்லையா என்ன சார் சொல்ல போகிறீங்க? இல்லை சார், இதில் இவர் வந்து 2018-19 ஆமாம் அந்த சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் நிரந்தர பணி இல்லை,
எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, தற்காலிகமாக அவங்களை எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு சம்பளத்தையும் கொடுக்கவில்லை. சம வேலைக்கு சம சம்பளம், ஊதியம், அந்த வாய்ப்பு இருக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை எல்லாமே நிவர்த்தி செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொடுக்கவில்லை. இன்றைய தலைப்பு கல்வி தரத்தில் தமிழ்நாடு ஓங்கி நிற்கிறது. ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அவ்வளோ வேக்கன்சிக்கும் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மட்டும் இல்லை, 2021 எலெக்ஷன் போது வாக்குறுதி, அந்த வாக்குறுதியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதையும் தாண்டி 2022, 23, 24 அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள் குறைந்தது ஒரு 4-5 முறை முதலமைச்சர் போய் பார்த்துருக்காங்க. இவங்களும் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் எடுபடவில்லை. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னால் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதாவது காரணிகள். நம்ம சாரி அடுத்தோடனே சொல்லிட்டாங்க. இல்லை, அதில் என்னன்னா, அதாவது தேர்ச்சி பெற்ற ட்ரெயின் பண்ண ஆசிரியர்கள் வேணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, உங்கள் கல்வி அந்த சிலபஸ் கரிக்குலம் அப்படிம்பாங்க, அந்த கரிக்குலம் வந்து எந்த அளவுக்கு அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி, மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி பொருத்தம், வெளியில் கல்வியை முடித்து வெளியில் வேலைக்கு போகிறேன்னா அந்த அளவுக்கு பொருத்தமாக, இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் வெளியில் வேலைக்கு போகிறேன், சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் வேலைக்கு போகிறேன், ஆனால் எனக்கு ப்ரோக்ராம் கூட எழுத தெரியாது அப்படின்னால் என்னுடைய இதில் எஜுகேஷனில் ப்ராப்ளம் இருக்குது. இதையும் தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு இதில் போனால் என்னென்ன இருக்கணும், லேப் இருக்கணும், இது இருக்கணும், பள்ளி அந்த பக்க ஸ்டூடெண்ட்ஸு உட்காந்து படிப்பதற்குரிய அந்த ப்ராப்பர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்கணும், லெபார்டரிஸ் இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னால் அந்த அர்த்த சிறப்பான கல்வியை கொடுக்க முடியாது. இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்பப்போ அசஸ்மெண்ட், எந்த அளவுக்கு பசங்க படிக்கிறாங்க, என்ன அசஸ்மெண்ட்டு, இவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் வந்திருக்கு, இந்த அசஸ்மெண்ட் இல்லை, ப்ராப்பராக இல்லை. அது மட்டும் இல்லை, அன்பயாஸ்டு, யாருக்கும் இது பண்ணி இல்லை, சரியாக எழுதவில்லை தான் எழுதவில்லை, அந்த அளவுக்கு போட்டு அசஸ்மெண்ட் பண்ணணும். இதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவருக்கு ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி சப்போர்ட் சர்வீஸ் கொடுக்கணும், மென்டர், மனநல இதுவாங்க. இதெல்லாம் அமைந்தால் ஒரு சிறந்த கல்வி இதுவாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டு கல்வியில் அப்படின்னால் ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2024 அதில் மார்ச் 25 ரிலீஸ் பண்ணிருக்காங்க அசஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 8வது படிக்கிற பசங்க 2வது படிக்கிற அந்த டெக்ஸ்ட் புக்கை படிக்க முடியவில்லை. 8வது படிக்கிற பசங்களில் 1வது படிக்கிற பசங்களுக்கு எழுத்துக்கூட்டி பேசிக் லிட்ரஸி ஆர் எழுத்துக்கூட்டி படிக்கிறது தெரியவில்லை. 2வது படிக்கிற பசங்களுக்கு பேசிக் கால்குலேஷன் தெரியவில்லை. அந்த மாதிரி 3வது 4வது எல்லாரையும் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்குது. இதையும் தாண்டி நிறையா பசங்க தமிழில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 +12 அந்த 12th எக்ஸாம் போது ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே so many thousands of students முதல் பேப்பர் லாங்குவேஜ் பேப்பர் அட்டன் பண்ணவில்லை. அது மாதிரி அதையும் தாண்டி +1 எதுலேயோ அதில் 40,000 பேரோ என்னமோ தமிழில் ஃபைலாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது, அதாவது இவங்க பசங்க படிக்கிறாங்க, 8வது 9வது 10வது வந்து விட்டேன், ஆனால் எனக்கு அதுக்குரிய நாலேஜ் டெவலப் ஆகலை அப்படின்னா திஸ் ஷோஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன். அதனால் இந்த ஸ்டேட்டஸ் தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது, இருந்தால் வெரி குட். ஆனால் எப்போங்க இருக்கும், எந்த அளவுக்கு தேவையான ஒரு 23,530 டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறேன்னு சொல்லி அவ்வளோ பேரும் அந்த 4 டீச்சர்ஸுடைய டெஸ்ட் எழுதுவாங்களே, அதெல்லாம் தகுதி பெற்று அதையும் தாண்டி வரும்பொழுது 2,500 பேருக்கு என்னமோ ஆஃபர் கொடுக்குறீங்க. 18,000 20,000 வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்
ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு டீச்சர் 15 ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆனால் அரசு பள்ளியில் அந்த மாதிரி இல்லை. எதனால் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அப்போ தான் டீச்சர்ஸால் ஸ்டூடெண்ட்டை இண்டிவிஜுவலாக கவனிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்து ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லா பேரண்ட்ஸும் ப்ரைவேட் ஸ்கூல் அங்கே போகிறாங்க. வேற அரசு பள்ளியிலேருந்து ரீசெண்டாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நானும் படித்தேன். அவர் சொல்கிறது 20 வருஷம் முன்னாடி கோயம்புத்தூரில் 2000 ஸ்டூடெண்ட் படித்த அரசு பள்ளியில் இன்னைக்கு 200 பேர் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தரம் குறைஞ்சிச்சு. அப்படி இருங்க. அதனால தான் பேரண்ட்ஸ் அரசு பள்ளியை விட்டு பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி ஒரு காந்திய சிந்தனைவாதி. மிக முக்கியமான இடத்துல கேள்வி. பொதுவாக தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள், என்னுடைய தாய்மொழி தமிழ் தான், நான் தமிழை ஒன்றும் குறைக்க முடியாது. நம்முடைய கடந்த கால கதைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உலக அளவில் உள்ள சில சிலபஸை நான் பார்க்குறேன். அமெரிக்காவில் ஒரு சிலபஸ் எடுத்திருந்தா சார், மிசைல் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி, ஏர் ஸ்ட்ரைக், வார்ஃபர் டெக்னாலஜி, நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸ், நான் படித்ததெல்லாம் ஏர் ஸ்பேஸ் குறித்தது, ஏஐ தொழில்நுட்பம், மேத்மெட்டிக்ஸ், டெக்னாலஜி, ஜியோ பொலிட்டிக்ஸ், த இன்பிட்வீன் த கான்ஃப்ளிக்ட் இன்பிட்வீன் கஸா வெர்சஸ் இஸ்ரேல், எல்லாம் அப்பப்போ சிலபஸை மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஆனால் தப்பில்லை. நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய தாத்தாக்களுடைய வரலாற்றை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தப்பில்லை, அது இருக்கணும், அது இருக்கட்டும், ஒரு பாகம் அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் இல்லாமல் நாம் புகழார சூட்டினா எப்படி இன்றைக்கி உலகத்தில் நம்ம முன்னேற முடியும்? ஒரு கல்வியாளராக ஒரு கேள்வி, இது பொதுவான கேள்வி. ராம்கி சார், இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். நன்றி. இப்போது இந்த கல்வி தமிழ்நாடு இரண்டும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகலாம் அப்படின்னு தோணுது. மன்னிக்கிறேன், தொடர்ந்து அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் தொடர்ந்து மாணவர்களும் உரையாடி கொண்டிருக்கிறேன் கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து. சில இடங்களில் நம்ம உணவும் மனவேதனையாக இருக்கிறது. எப்படி இந்த அளவுக்கு மனசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்ல முடியுதுன்னு தெரியல. 5 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கலாம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கலாம். இப்போது தமிழ்நாடு ஆமாம், அப்படி இருந்தது தான், சந்தேகமே இல்லை. கல்வி சிறந்து இருந்தது தான் இந்த தமிழ்நாடு. ஆனால் இப்போது அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் பள்ளியில் படித்த காலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு இலக்கியம் என்ற கூட்டம் நடக்கும். யாரும் எழுதி தர மாட்டாங்க எங்களுக்கு, இதுதான் பேசணும்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் மாவட்ட அளவில் தான் அதிகம், மாநில அளவில் போட்டிகள்லாம் கிடையாது. அத்தனை போட்டிகளும் கலந்து கொண்டு இருக்கிறேன். என்ன கொடுப்பாங்க தெரியுமா? சுற்றுச்சூழல் சார்ந்த தலைப்புகள் கொடுப்பாங்க, புவியியல் சார்ந்த தலைப்புகள் கொடுப்பாங்க, அறிவியலிருந்து தலைப்புகள் கொடுப்பாங்க, காடுகள் நமக்கு ஏன் வேண்டும் ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. கரெக்டு, பேசணும். இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவரையே ஒரு திரைப்பட வசனத்தை ஒப்பிக்க சொல்கிறாங்க. அதுதான் நடக்குது. பூசாரி அதெல்லாம் தெரிய வேண்டாம், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நீங்கள் போகல. ஏன்னா நான் அந்த அரசியல் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாநில அளவிலான மாணவர்களோட பேச்சு போட்டிக்கு ஒரு நடுவராக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, இறுதிப் போட்டிக்கு. ஏன் போனோன்னு ஆயிடுச்சு எனக்கு. சொல்லுங்க. என்னோட அனுபவம் சொல்கிறேன். வர்றவங்கெல்லாம் இதையே ஒப்பிக்கிறாங்க. 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செல்லா காசாகி போன ஒரு செல்லரித்து போன ஒரு திரைப்படத்திலிருந்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வசனத்தை அத்தனை பேரும் ஒப்பிக்கிறான். எதில்? பேச்சு போட்டியில். அது என்ன வசனம்னு தான் சொல்லுங்களேன். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இல்லை வேண்டாம், அது வேண்டாம். அது அரசியலாக போயிடுங்களா, அதை சொல்ல விரும்பல. ஏன்னா எந்த ஒரு அரசியல் சாயமே எனக்கு வேண்டாம். ஏன்னா அந்த அரசியல் சாயத்தை நான் விரும்புவதில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, குறிப்பாக அரசு பள்ளிகளில் தொடர்ந்து இவர்களுடைய கல்வியின் தரம் தாழ்த்தப்படுகிறது. ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நான் சொல்கிறதுக்கு சான்று இல்லை, ஆதாரம் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னா, எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு முறையும் 10ஆம் வகுப்பில் தொடர்ந்து 93 விழுக்காடுகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், 95 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். உண்மையிலே அத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த சிலபஸ்லாம் இருக்கா? எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மதிப்பெண்களை வைத்து தேர்ச்சி தருவதில்லை, தேர்ச்சி விழுக்காடை வைத்துக்கொண்டு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தேர்ச்சி போடுறாங்க. சான்று இல்லை, ஆதாரம் இல்லை. ஆனால் என்னால் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்னால் புரிந்து கொள்ள முடியும். என்ன காரணம் அப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், கல்வி என்பது இன்னும் ஆழமாக பொருள் உணர்ந்து அணுக வேண்டிய ஒரு நிலையிலே ஆட்சியில் யாருமே இல்லையோங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. இப்படி இல்லை கல்விங்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு அரசு பள்ளிகளில் அதுவும் குறிப்பாக அரசு கல்லூரிகளில் சேர்ந்தார் போல் ஒரு 30 நிமிடம் ஒரு ஆசிரியர் பேசுவதை பொறுமையாக கேட்கக்கூடிய திறன் இல்லை மாணவர்களுக்கு இல்லை. லிசனிங் கெப்பாசிட்டி சுத்தமாக இல்லை. வாசிப்பு திறனும் போயிட்டு அது எப்போ போயிடுச்சு.
லிசனிங் கெப்பாசிட்டிங்கிறது இல்லை, கேட்கின்ற திறன் இல்லை இவங்களுக்கு. ஒரு சின்ன உதாரணம், யூடியூப்பில் 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்க, பொறுமை இல்லை, டக்குன்னு பார்த்துட்டு போயிடணும். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிலும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே இந்த கேட்கும் திறன் மிகவும் குறைந்து விட்டதுங்கிறத பற்றி யாரும் பேசுகிறதில்ல. இரண்டாவது உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளை ஐயா பாக்கி ஐயா அவர்கள் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஆண்டு தேர்வு இருக்கும், ஆனுவல் எக்ஸாம். அதுக்கு முன்னால் மாதிரி தேர்வு இருக்கும், மாடல் எக்ஸாம். அதுக்கு முன்னால் அரையாண்டு தேர்வு இருக்கும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம். அதுக்கு முன்னால் காலாண்டு தேர்வு இருக்கும், குவார்டர்லி எக்ஸாம். இது இல்லாமல் மாதாந்திர தேர்வு. ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு ஆண்டிலும் குறைந்தது 10 தேர்வுகளை எழுதிட்டு வந்திருக்கோம். பாக்கியெல்லாம் அப்படி தான் வந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கு நாங்கள் 10 தேர்வுகள் எழுதிட்டு வந்திருக்கோம். அது எங்களுக்கு சுமையாக நாங்கள் கருதியதே இல்லை. ஆனால் இப்போது ஓராண்டுக்கு 10 தேர்வு எழுதுவது போக 10வது ஆண்டு வருகிற வரையிலே தேர்வே கிடையாது. எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு போகலாம். 10வது வருகிற போது உங்களுக்கு 93% பாஸ். என்ன கல்வி முறை இது? என்ன கல்வி முறை இது? தேர்வு நடத்தாமல், அவர்களுக்கு ஒரு மதிப்பீடு இல்லாமல், அவர்களுக்கு மதிப்பெண் வழங்காமல், அவர்களை தண்டிக்காமல், கண்டிக்காமல், அவரை கடிந்து கொள்ளாமல், எதுவுமே சொல்லாமல் இப்படி ஒரு கல்வி முறையை வைத்துக்கொண்டு நாம் கல்வியில் சிறந்தது என்று சொன்னால் மன்னிக்கணும், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இப்படி இருந்தது இல்லை இந்த தமிழ்நாடு. இல்லை அவர் இப்போ நம்ம இப்போ ஒவ்வொன்றும் பேசுகிறதுக்கான நேரம் அதிகம்தான், ஆனால் சொல்றதில் நிறைய விஷயம் இருக்குது. நமது இணைப்பில் நெல்லையிலிருந்து ஆசிரியர் சங்க பேரவையின் பொதுச் செயலாளர் பாபு அவர்கள். பாபு சார் வணக்கம். இன்றைய தலைப்பில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் கட்டமைப்பில் குறைபாடுகளும், இதுதான் தலைப்பு. இந்த ஆட்சி முடிவெடுவதற்கு ஒரு 200 நாள் தான் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் கணக்கு போட்டால் 200-210 நாளுக்கு மேலே இல்லை. அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே காசு பணம் எதுவும் தர முடியாது. அதிகபட்சம் தான் சொல்கிறேன், 180 நாள் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகள், தமிழகத்துடைய கல்வித்துறையினுடைய வளர்ச்சி கட்டமைப்பு, சுருக்கமாக உங்களுடைய கருத்து நான் விரும்புகிறேன். திரு பாபு. ஐயா, அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சம வேலை சம ஊதியம் தேர்தல் அறிக்கையில் நம்ம தமிழக முதல்வர் ஐயா அறிவிச்சிருந்தாங்க. தேர்தல் அறிக்கை எண் 311. இன்று 2009க்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் போட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஊதியம் ஒரு நாள் முன்னப்பின வந்தாங்க. அந்த ஊதியத்தில் கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இப்போது ஒவ்வொரு குழுவாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மீட்டிங் போட்டு அந்த ஓய்வூதிய குழு மாதிரி அதுக்கு ஓய்வூதிய குழு போட்டிருக்காங்க. அந்த சமவேலைக்கு சம ஊதியத்துக்கும் குழு போட்டு ஒவ்வொரு குழுவாக அமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சமவேலை சம ஊதியத்தில் உள்ளவங்க கிட்டத்தட்ட வருகிற 29ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம், சிறை நிரப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், சிறை நிரப்பு போராட்டம் எதற்காக என்று சொன்னால், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, நாங்கள் எங்களுடைய பொறுமையை சோதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்தாலும் சரி, நாங்கள் என்ன தடை ஏற்பட்டாலும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற அந்த ஒரு சொல்லை சொல்லியிருப்பது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்குது. ஏனென்று சொன்னால், மிகவும் எதிர்பார்ப்போடு தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததுனால மிக சந்தோஷத்தில் இருந்தார்கள் இடைநிலை ஆசிரியர்கள். அவர்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்பு பயனற்று போனது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் என்று அதே போல தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருந்தார்கள். அனைவருமே அந்த ஆசிரியர் சங்கங்களில் கலந்து கொண்ட அனைவருமே அந்த ஓய்வூதிய குழு தலைவர் அவர்களிடம் என்ன செய்தோம் அப்படின்னா, குழு தலைவர்களிடம் நாங்கள் அறிக்கையாக கொடுத்துருந்தோம். அவர்கள் ககன்தீப் அவர்கள் வருகிற 30ஆம் தேதி அந்த அறிக்கையை தமிழக அரசு சமர்ப்பிக்காங்க. அதையும் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அனைவருமே. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதி நேர ஆசிரியர்கள் 2012 நியமனம் பெற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் சொற்ப ஊதியத்தில் 10,000 12,500 ரூபாய் அவர்களுக்கு இப்போ கடைசியாக வாங்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இப்படி பல கோரிக்கைகள் கிடப்பில் போடப்பட்டதாக இருக்கிறது. என்ன 200 நாட்கள் தான் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் 8வது இதை அறிவிச்சாச்சு, பே கமிஷன் அறிவிச்சாச்சு. நம்மளுடைய மாநில அரசு இன்னும் அறிவிக்கலை. அதையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த 7வது ஊதியக்குழு முடிஞ்சு 8வது அந்த பே கமிஷன் அறிவிக்கை, அதுபோல் நம்மளுடைய அந்த 3% அகவிலைப்படி அதையும் தீபாவளிக்கு அறிவிப்பாங்க அப்படிங்கிறத எல்லா ஆசிரியர்களும் அரசுகளிலும் எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய அந்த குறை நாட்களாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த மாதிரி அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பப்பட வேண்டும். ஆசிரியர்கள் நிறைய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைமை ஆசிரியரே இல்லை அப்படிங்கிறத
அந்த பதவி ஏன்னா நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. வழக்கு ஒரு பக்கம் வழக்கு, ஒரு பக்கம் டெட்டு அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள். டெட்டு பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நம்மளுடைய தமிழக அரசு சார்பாக சீராய்வு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ போட்டு அது நம்ம இன்னும் அவங்க எப்படி அதை இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு இதில் இருக்குது. சீராய்வு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடைய நிலைப்பாடு இனிமேல் தான் வரப்போகுது. அது எத்தனை நாள் எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எவ்வளோ தமிழக அரசு வருகிற அக்டோபர் 14 அன்று சட்டசபை கூடுகிறது. அந்த சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் எல்லா ஆசிரியர்களும் பாதிக்காத அளவுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை கொள்கை முடிவாக அனைத்து எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் இதை கொடுக்க வேணும். கொடுத்து அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தீர்மானமாக நிறைவேற்றி பணி பாதுகாப்பு சட்டம் ஆசிரியர்கள் மத்தியில் இவ்வளோ ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்க, நம்மளுடைய இதை பணி பாதுகாப்பு சட்டத்தை ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். என்று சொன்னால் நிறைய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதுவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அவங்க ஏற்கனவே போன நம்மளுடைய இந்த நேரடி நிகழ்ச்சியில் நான் பேசியிருந்தேன். நான் இதனுடைய ஆசிரியர்கள் மத்தியில் பெருத்த பாதிப்பை உருவாக்கி இருக்குது. சில உத்தரப்பிரதேசம் போன்ற பல மாநிலங்களில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், ஒரு சில ஆசிரியர்கள் இதற்கு பயந்து கூட இறந்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு மிக அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால இந்த விஷயத்தில் தமிழக அரசு கண்டிப்பாக முக்கியமாக கவனம் கொடுத்து நிச்சயமாக எடுத்துக்கிறோம் சட்டத்தை கொண்டு வர கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திரு பாபு. நன்றி. தேங்க்யூ. திரு ராம்கி சார், ஒரு கேள்வி என்னென்னா, முக்கியமான கேள்வி. ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுருக்கோம், நல்ல பெயிண்ட் அடித்து ஏசிலாம் போட்டு ஒரு 50 பிள்ளையில் ஒரு 500 பிள்ளைகள் உள்ளே இருக்காங்க. ஒரு கிளாஸ் செக்ஷனுக்கு ஒரு 10 பேர் இருக்கணும். ஆனால் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் 2 பேர். அரசாங்கம் சொல்லுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எல்லாமே ஹைடெக்காக பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், 4000 உதவி பேராசிரியர்கள் பணியில் இல்லை, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். தொடக்க கல்வி 6000 தொடக்க பள்ளிகளில் கிட்டத்தட்ட 13000த்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள். ஆரம்பமே விளங்காது, படிக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்னு தெரியாமல் ஜம்ப் பண்ணி போகணும். 1வது படியே புரியாமல் 8வது படி ஏறணும், 2வது படி ஏறணும். எப்படி சார் இவங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் இந்த ஒரு விளம்பர யுக்தியை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? இல்லை, அதுதான் பிரச்சனையே. என்னென்னா, அந்த சிஸ்டத்துக்கு உள்ளே போய் என்ன குறைகள்னு நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லை. அவங்க பொதுவாக சொல்கிறது என்னென்னா, பள்ளிக்கூடம் செயல்படுது இல்லை, கல்வி அவ்வளோதான், கல்வியை தர்றோம்னா நீங்கள் பள்ளிக்கூடங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரீங்களா, இல்லை அங்கே இருக்கிற பணிபுரிய ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை உறுதிப்படுத்துறீங்களா அப்படிங்கிற அந்த மாதிரியான எந்த விதமான கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகிறது கிடையாது. பொதுவாக நாங்கள் கல்வியை தரோம். உங்களுக்கு தெரியுமா 2000 வருடங்களாக கல்வி மறுக்கப்பட்டது, அதெல்லாமே பிரிட்டிஷ்காரத்துக்கு முன்னாடி உள்ள இந்த கதை எதுக்கு? இந்த கதை மாறி போய் இன்னைக்கு எங்கேயோ கடந்து வந்துட்டோம். இப்போ திரும்ப அதே இடத்துல போய் தெரியுமா நாங்கள் கல்வி, இது ஒரு சாதி துவேஷம். நான் சொல்றது இதுதான் நிஜமான பிற்போக்கு சாதி துவேஷம். இதுதான் நிஜமான 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்ட விஷயம். இன்னைக்கு எங்கேயோ கடந்து வந்துட்டோம் சார். இங்கே எவ்வளோ தூரம் வந்துட்டோம். வந்த பிறகு திரும்ப உங்களுக்கு தெரியுமா நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்படி சொல்லும் போது நாங்களாம் ஒரு காலத்தில் நடந்து வந்துட்டு இருந்தோம், இப்பெல்லாம் நீங்கள் பஸ்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மாதிரியான பிற்போக்குத்தனமான. உங்ககிட்ட அதிகாரம் வந்துட்டுல செய்யுங்க. அப்போ நீங்கள் சென்ற ஆட்சியாளர் செய்வதை விட கூடுதலாக நீங்கள் செய்யணும். அதுதான் உங்களுக்கான ஸ்கேல் ஆக்சுவலாக. இல்லை நாங்கள் 2000 வருடங்களாக நாங்கள் இப்போ தான் செய்கிறோங்க சொல்லும்போது நீங்கள் இது கிட்டத்தட்ட அதான் மடைமாற்று யுக்தி. இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள், இதுவரைக்கும் பல்வேறு மக்கள் செய்த பங்களிப்புகள், பல சமூக ஆளுமை செய்த பங்களிப்பு எல்லாவற்றையும் மறைக்கும் யுக்தி ஆக்சுவலாக. எல்லாத்தையும் மறைத்து விட்டு நாங்கள் தான் இன்றைக்கி 2000க்கு அப்புறம் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ரொம்ப மோசமான விஷயம். இப்போ என்னென்னா, இது நீங்கள் நேற்று அந்த விழாவை பார்த்தேன். எல்லாரும் இந்த கல்வியின் அவசியம், எல்லாரும் படிக்காமல் இருந்துடாதீங்க, படிங்க சார். இதெல்லாம் நாங்கள் கேட்டுவிட்டோம் சார். இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன இருக்குது, அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் பெரிய ஆளுமைகள்லாம் பேசுகிறாங்க, சினிமா பிரபலங்கள்லேருந்து ஆரம்பிச்சு அரசியல் பிரபலங்கள் எல்லாம் மைக்கு பிடிப்பாங்க, எல்லாம் பேசுறது என்னென்னா கல்வியின் அவசியம். கல்வியின் அவசியத்தை இன்றைக்கி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பையன் கூட பேசுவான். அது பிரச்சனை இல்லை.
நான் எத்தனை குழந்தைங்க சார் நான் படிக்கணும் வரேன், என்ன படிக்கணும், எனக்கு ஒரு கைட்லைன் கொடுங்களேன். அது இல்லையே, அதுக்கான முயற்சி. நீட்டுக்கு பயிற்சி முகாம்னாங்க, அது என்ன நிலைமை இருக்குன்னு நமக்கு தெரியும். எதுவுமே இந்த மாதிரியான கேரியர் கோச்சிங் கிளாஸுங்கிறது இது எதுவுமே இல்லை. சார் இதில் பெரிய அனுபவத்தை சார் அதை பற்றி விரிவாக பேசுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து உண்மையில் ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கல்வி நிலைமை எப்படி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் நெட்வொர்க்கு, எங்கே பார்த்தாலும் அது பள்ளிக்கூடங்கள்லேருந்து எல்லா பொதுவெளியில். அருமையான பாயிண்ட். இதை வந்து ஆக்சுவலாக குடிக்கும் சமூகம் அதை பற்றி பேசாமல் நீங்கள் படிக்கிறத பற்றியோ படிக்க சமூகத்தை பற்றி பேசலாம். நாங்கள் போதுமான அளவு பேசிட்டோம், எங்களுக்கு கல்வியின் அவசியம் புரிஞ்சுட்டு இப்போ எங்களுக்கு இந்த மாதிரியான குடிக்கிற சமூகத்திலேருந்து எங்களுடைய மாணவர்களை காப்பாற்றுங்க. பள்ளிக்கு அருகிலேயே நீங்கள் ஒரு டாஸ்மாக் கடை திறந்து வச்சுட்டு அங்கே அந்த பக்கம் பசங்க போகிறதுக்கு வர்றதுக்கு பயமாக இருக்குது. எத்தனை இன்சிடென்ட்டு. பொண்ணு ஒரு பள்ளிக்கூடம் அரக்கோணத்தில் கூட கேள்விப்பட்டோம். சென்ற மாதம் வந்து ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு பெரிய பலாத்காரம் நடந்தது. அது பெரிய செய்தியாக நடக்கும் தானே. இதெல்லாமே இதுதான் சார் முக்கியம். ஒரு அரசு இதில் தான் கவனமாக இருக்கணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நீங்கள் அந்த எந்த அளவுக்கு பாதுகாப்பை மாணவர்களுக்கு எதுவுமே அறியாத பச்சிளம் பாலர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேணும். அதை பற்றி தான் நீங்கள் பேசணும். இந்த சமூகம் எப்படி மாறிட்டு இருக்குது, அதை நாங்கள் எந்த அளவுக்கு சீர்படுத்திட்டு இருக்கோம், எந்த மாதிரியான ப்ரிவென்ஷனில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க பேசணும். மற்றபடி இது அதெல்லாம் பேசினா இன்னும் டீட்டெயிலாக போடக்கூடாதுங்கிறதுக்காகவே பொதுவாக நாங்கள் 2000க்கு அப்புறமா 2000 வருடங்களாக போராடிய விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி செயல்படுத்துகிறோம், கல்வியை தரோம், எல்லாத்தையும் தரோம் அப்படின்னா என்ன கொடுக்குறீங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பேச வேண்டிய காலம் வந்து விட்டது. இப்படியே சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. ரெண்டாவது வரும் பாக்கி சார் சொல்லுங்க. அது சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சார். கல்வி கூடத்தில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருக்கு. எப்படி எதெல்லாம் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் இல்லை. என்ன இருக்கு என்ன இல்லை. இப்போ நண்பர் ராம்கி சொன்னார் இல்லையா, பொருள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கு காலையில் ஒரு நாளேட்டில் படித்த நெல்லையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அருவாள் வெட்டு பார்த்தீங்களா மாணவர்கள் மத்தியில். இன்றைக்கா ஸ்கூல் பேக்கில் கொண்டு வந்திருக்கான் அருவாள். இது தொடர் கதையால இருக்கு. இது ஒன்று. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் வெட்டின சம்பவத்தை சில மாதங்களுக்கு முன்பு நம்ம விவாதத்தில் கூட பங்கேற்றோம். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் மாணவர்கள். இது ஒரு பக்கம் மாணவர்கள் மத்தியில் ஒரு அன்ரெஸ்ட். ஏன்னா அவன் ஹி இஸ் நாட் ஆக்குபைடு வித் எஜுகேஷன். அவன் கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் முழுமையாக ஈடுபடுத்தப்படவில்லை. இந்த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐடியல் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அதனால் அப்படி ஆகுது ஒன்று. ரெண்டாவது போதைப்பொருள் நண்பர் ராம்கே சொன்ன மாதிரி இங்கே அதாவது இனிமேல் போதைப்பொருள் வேண்டுமா இந்த பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்ற விளம்பரம் செய்யக்கூடிய அளவுக்கு கேவலமான அவலமான நிலை உருவாகிவிட்டதோ என்ற கவலை. 2 பாலியல் பலாத்காரத்தை பற்றி சுட்டிக்காட்டி. இப்போ பக்கத்தில் சாராய கடை இருந்தோன்னா தம்பி குடிச்சிட்டு தான் வர்றான், இது போதையில் தான் வர்றான். அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? ஆசிரியர்கள் பாலியல் வன்முறை போக்சோ வழக்கில் கிட்டத்தட்ட 50-60 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கால். கிட்டத்தட்ட 100கணக்கான மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிக முக்கியமான கருத்து நான் கேட்க நினைச்சேன், அழகா சொல்லிட்டாங்க. ஆசிரியர்களும் அந்த மாதிரி இருக்காங்க. ராம்கி சார் ஆசிரியர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. எவ்வளோ ஆசிரியர்கள் எளிய பின்னணி கொண்ட மாணவிகளை பலாத்காரம் தர்மபுரியில எல்லாம் சார்ந்தது முக்கியம். நிறைய இருக்கு முக்கியமான. இதெல்லாம் ஒரு நாளை எடுத்துட்டீங்களா, ஏதாவது ஒரு நாளை எதையாவது எடுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2-3 பள்ளி தொடர்பான வருந்தத்தக்க செய்திகள் பதிவாகி வருகின்றன. சரி, இதெல்லாம் சரி பண்ணாம எப்படி ஒரு தரம் வாய்ந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடாகும்? அதுதான் முக்கியம். நான் இதெல்லாம் எது இருக்கக்கூடாதோ அதெல்லாம் சொல்லிட்டேன். எது இருக்க வேண்டும்? நண்பர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சுட்டிக்காட்டின மறைமுகமாக பள்ளிக்கூடங்களிலே தொழில் தொடர்பான நாங்கள் கிராஃப்ட்னு ஒரு பீரியட் உண்டு, மாரல் கிளாஸஸ் ஒன்று உண்டு. நண்பர் ரவிசங்கருக்கு தெரியும். அந்த மாதிரி மாரல் கிளாஸஸில் நாங்கள் நல்ல கதைகள், நல்ல விஷயங்கள், நீதி கதைகளை பயன்படுத்துவோம். அப்புறம் ப்ரேயர் அதெல்லாம் உண்டு. இப்போது உண்டா தெரியல. ப்ரேயரில் தினமும் ஏதேனும் ஒரு திருக்குறளை சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும். நான் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான செயல்களில் மாணவர்கள் ஈடுபடுத்துதல் இல்லை. எது தேவையில்லையோ எது கூடாதோ இருக்கக்கூடாது அதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது. சரி, பள்ளி கட்டடங்கள் கட்டமைப்புகள் எப்படி இருக்கு? நண்பர்கள் சுட்டி காட்டினார்கள், கழிப்பறை சரியில்லை, குடிநீர். இப்போது இன்றைக்கு ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் கூரை இடிந்து மாணவர்கள் படுகாயம். இது மாதிரி பல கட்டமைப்புகள். அப்போ நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்க? எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறீங்களா, பில்டிங்கு செலவு பண்ணுறீங்களா, டாய்லெட்டு ஃபெசிலிட்டிஸ்க்கு அதுக்கு செலவு பண்ணுறீங்களா, குடிநீர் வழங்குகிறீர்களா, மின்சாரம் வழங்குகிறீர்களா? லேப்டாப் தந்துருந்தாங்க முந்தைய அரசு, இப்போ இல்லை. சரி, இது மாதிரி பார்க்கப்பூர்வமான விஷயங்கள் இல்லை.
தமிழ் பற்றி பேசுகிறாங்க, தமிழ்னு பேசுகிறாங்க. தமிழில் பயிற்று மொழியாக சேருவதனுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து விட்டது என்று தேசிய அளவிலான புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது 2018-19 65 லட்சம் மாணவர்கள் தமிழ் பயிற்று மொழியை எடுத்தார்கள். அதில் சில பேர் விரும்பாமல் அதில் ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் தேர்ந்தெடுக்கிறது காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு 23-24 46 லட்சமாக குறைஞ்சி போச்சு. தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் தாய்மொழி வழி கல்வி கட்டாயம், கம்பல்சரி. ஆனால் மாநில கல்விக் கொள்கையில் அதுக்கு இடமே கிடையாது. 65 46 குறைஞ்சி போச்சு. லெஸ் தென் ஆஃப் அரை பங்கு குறைவாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதி மிக மோசமான விஷம் பள்ளிக்கூடத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. சார் கரெக்டான புள்ளி சார். தென் மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப ஆபத்தான கதை. கயிறு கட்டிட்டு வர்ற மாதிரி பள்ளிக்கூட மாணவர்களை கட்டாயப்படுத்துகிறாங்க. அவன் இப்போ அடையாளம் தெரியுது, இழிவுபடுத்துகிறாங்க, புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்ன இங்கே வந்து சமூக நீதியை கடைப்பிடிச்சிட்டோம், நமக்கு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குது? இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு முன்னே இருக்கின்றன. இத்தனை விஷயங்களுக்கு புதுமைப்பேடு திட்டத்தினால் மாணவிகளுடைய பள்ளி படிப்பு சேர்க்கையெல்லாம் அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு முன்பு 49% மாணவிகள் சேர்ந்தார்கள். புதுமைப்பேடு திட்டம் வந்த இன்றையே அது 47 குறைஞ்சி போச்சு. அப்புறம் சார் உங்களுக்கு இவங்க முன்னாடி நம்ம பேசுன மாதிரி என்னென்ன காரணிகள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி சொன்னேன். ஒரு 5-6 ஃபேக்டர்ஸ், காரணிகள். இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு சிறந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல முடியும்னு. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏசர் ரிப்போர்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன், அதில் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த மாணவர்களுடைய எஜுகேஷன் இது கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட், கிளாஸ் 5, கிளாஸ் 6, அவங்களுக்கு 2வது வகுப்பு 1வது வகுப்பு இதை படிக்க முடியல. இதுதான் தராதரம். அப்போ இதோட என்ன அப்படின்னா, சார் ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த அளவுக்கு ரேங்க் இருக்குது, குவாலிட்டி இருக்குது. அவங்க டைரெக்டாக +2 போகிறாங்க, முடித்த காலேஜில் போய் ஷைன் ஆக முடியாது. ஆனால் அரசு பள்ளின்னு வரும்போது எல்லா மாணவர்களையும் நான் சொல்லவில்லை, இருந்தாலும் பர்சன்டேஜ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலை விட பப்ளிக் அரசாங்க ஸ்கூலில் அந்த அளவுக்கு மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி, அந்த கிராஸ்பிங் இது இல்லை. என்ன காரணம்? அது சொல்கிறது உள்வாங்குத்திறன் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ண மாட்டேன். அங்கே படிக்கிற முக்கால்வாசி பேர் புவர் ஸ்டூடெண்ட். அதனால் அப்பா அம்மா அவங்களாலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியவில்லை. அப்போது அவுட் அண்ட் அவுட் ஒரு அரசாங்க ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்லபடியாக ஸ்டூடெண்ட் படித்து மேலே வரணும். அரசாங்க ஸ்கூலில் 12வது படித்து முடித்து நான் ஐஐடியில் போய் படிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த அளவுக்கு 8வது முடித்து வெளியில் வரணும், அதுக்குரிய நாலேஜ் எனக்கு இருக்கணும். 10வது முடித்து வெளியில் வரணும், அதுக்குரிய நாலேஜ். 12th முடிச்சாச்சா ஐஐடியில் கிடைச்சா போகிறேன், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸில் கிடைச்சாலும் நான் போவேன். அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆமாம். நான் வந்து ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன்னு வச்சுங்க, உங்கள் லெவலே தனியாக போயிடும். அதாவது அவங்க பாட்டு காலேஜில் லெக்சர் போர்டில் வந்து எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. உனக்கு புரிஞ்சுதா புரியலையா, மந்த்லி டெஸ்ட்டு, அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, வீக்லி ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் மந்த்லி டெஸ்ட், குவார்ட்டர்லி டெஸ்ட், ஆஃபர்லி டெஸ்ட், இதுக்கு முன்னாடி ஆனுவல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இப்போ மாதிரி தேர்வு, இந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது இதுன்னு இதையும் இவ்வளவு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த அசஸ்மெண்ட், நான் முன்னாடியே இந்த 5 ஃபேக்டர்ல கண்டிப்பா பீரியாடிக் அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரெண்டாவது நம்ம அது இல்லவே இல்லை. இப்போ இந்த டாபிக் ரொம்ப ஆழமா போறது, நம்ம அதுக்குன்னு ஒரு முக்கியமா பேசுவோம். கண்டிப்பா ஒரு கல்வியினுடைய தரத்தை குறித்து. சார் நீங்கள் நிறைவு கருத்தை சொல்லுங்கள் சார். நிறைவு கருத்து என்ன, கல்வியை சேர்ந்த தமிழ்நாடாக இருந்தது ஒரு காலத்தில். ஆமாம், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நாங்கள் அப்படி தான் இருந்தோம், கல்வியை சேர்ந்த தமிழ்நாட்டில் தான் நாங்கள்லாம் வந்தோம். அது இப்போ இல்லைங்கிறது மனசு வேதனையாக இருக்கிறது. 2-3 வருஷம் மட்டும் வேகமாக சொல்லிடுறேன். சொல்லுங்கள்.
நாங்கள் படித்த காலத்தில் பள்ளி விடுமுறை நாட்களில், கல்லூரி விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு நூலகத்திலும் குறைந்தது 20-30 பேரை ஒரு சின்ன கிராமத்தில் கூட போய் பார்க்கலாம். சரி. இப்போ லைப்ரரி இல்லாமல் போகலாம், கையில் மொபைல் வந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தை கல்வி சார்ந்த தமிழ்நாடு சொல்லுகிறவெல்லாம் நெஞ்சை தொட்டு சொல்லட்டும். எத்தனை மாணவர்கள் பள்ளி பாட புத்தகத்துக்கு அப்பால் எத்தனை விஷயங்களை படிக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள் சொல்லட்டும். ஒன்றுமே இல்லை, 0. அது நிஜம். ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இன்னமும் அடிப்படையாக உள்ளே போய் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் ஒரு மாணவனை அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க அப்படின்னா 2ஆம் வகுப்பு முடித்து 3ஆம் வகுப்பு போனவுடனே அவங்களுக்கு ஒரு பெருமை. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு போகிறான், ரொம்ப பெருமையாக இருக்குது. 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு போகிறான், பெருமையாக இருக்குது. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வெளியே வரான். ஆனால் அவனை நீங்கள் 3ஆம் வகுப்பு அளவுக்கு கூட தகுதி உள்ளவனாக மாற்றவில்லை. இங்கே கல்வி வழங்கப்படுவதில்லை, கல்வி சான்றிதழ்கள் தான் வழங்கப்படுகின்றன. எழுதி வச்சுக்கோங்க, சர்டிஃபிகேட் எழுதி கொடுங்க. ஒன்லி we don't provide education anymore, we are just giving them education certificates. yes. அவ்வளோதான் நடந்துட்டு இருக்கு. we are not able to, no, we have not been able to produce any engineers. We only produce engineering graduates. நம்ம இன்ஜினியர்ஸ் கொடுக்கறது இல்லை, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கொடுக்குறோம். லாயர்ஸ் கொடுக்கறது இல்லை, லா கிராஜுவேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான். we don't produce doctors, we are only producing medical graduates. they get only certificate. இன்னைக்கு அதுதான் நிலைமை. மன்னிக்கணும், நான் எப்பவுமே அரசுக்கு எதிராக பேசுபவனே இல்லை. ஆனால் கல்வி என்று வருகிற போது I really become too emotional because actually we are not been able to give them quality education that we used to have actually. Very good. 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு தரப்பட்ட அந்த தரமான கல்வி இப்போது வழங்கப்படுவதில்லை. கட்டுமானங்களாம் விடுங்க, அதெல்லாம் வேற. பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, நிச்சயமாக நாம் இது குறித்து பாருங்க 1 மணி நேரம் பேசுறோம் நம்முடைய தொலைக்காட்சியில. தமிழ்நாட்டு அரசினுடைய கல்வி இப்ப இந்த நிகழ்ச்சி, இந்த அரசாங்கம் சொல்கிற பொய்களை தோலுரிக்க சென்னைக்குள்ள சார், சென்னைக்குள்ள ஒரு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன்கிட்ட போய் தமிழ் வழியில் படிக்கிறவன் போய் கேட்குறேன், உடுக்கன் கலைவதாம் நட்பு, இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படிங்கிறதுக்கு இடுக்கன்னு என்னன்னு கேட்குறேன் நான். உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்புன்னு சொல்கிறாங்களே, இடுக்கன்னா என்னன்னு கேட்குறேன், ஒருத்தனுக்கும் தெரியல, பதில் தெரியல. எடுத்துக்கலாம். பாபு சார், உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக சொல்லுங்க சார். பாபு சார். ஐயா வணக்கம். வணக்கம். இன்று அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடந்த ஆட்சி, அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து இப்போ ஐயா அவர்கள் ஒரு சிலருக்கு தெரியாத விஷயங்களை கொஞ்சம் சொல்கிறேன். ஐயா, இப்போ நமக்கு அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம், தொடக்க கல்வித்துறையில் எண்ணும் எழுத்தும் திட்டம் ஆசிரியர்கள் சிறந்த முறையில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் போர்டு இப்போ திருநெல்வேலி போன்ற பல மாவட்டங்களில் ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்துட்டாங்க. ஹைடெக் லேபு, நடுநிலை பள்ளிகள் எல்லாத்தையும் ஹைடெக் லேபு கொண்டு வந்துருக்காங்க. போல நமக்கு இப்போ நீட் போன்ற தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு மாதிரி பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த அரசும் செய்கிறது. ஆனால் ஆசிரியர்கள், அதற்கு தேவையான ஆசிரியர்களை கூடுதலாக நியமனம் செய்தால் அவர்கள் என்ன செய்யலாம், இன்னும் சிறந்த முறையில் கல்வித்தரங்களை கொண்டு வரலாம். இப்போ நிறைய பேருக்கு இப்போ நம்ம இல்லையே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மாதிரி பள்ளிகள் என்பது நீட் போன்ற தேர்வுகளை எதிர்கொள்வதற்காக உண்டு உதவியுடைய பள்ளி போல மாணவர்கள் அங்கேயே தங்கி இருந்து கிட்டத்தட்ட அந்த இதற்கு வகுப்புக்கே பார்த்தீங்கன்னா தங்கக்கூடிய இடத்துக்கே 3 லட்சம் 4 லட்சம் செலவழிக்காங்க மாதம் வாடகையா. அவர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, அதற்கு காவலர்கள் எல்லாத்தையும் நியமனித்து அவர்களுக்கு தகுந்த ஒரு கல்வி முறையை அளித்து வருகிறது. இது ஒரு பாராட்டத்தக்கது. சில விஷயங்களை நம்ம சொன்னாலும் கூட இப்போ நமக்கு இவர்கள் நிதி பற்றாக்குறையை சொல்கிறார்கள். நிதி பற்றாக்குறையை அளித்தால் கூட கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள், ஆசிரியர்கள் கோரிக்கைகள் பார்க்கும்போது ஆசிரியர்கள் ஊதியம், பகுதி நேர ஆசிரியர்கள் ஊதியம், அப்புறம் சமவேலை சம ஊதியம், சமவேலைக்கு சம ஊதியம் போன்ற பழைய ஓய்வு திட்டங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் மனம் நிறைந்தால் மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய. நன்றி திரு பாபு சார். நன்றி. நேயர்களே, நாம் இன்றைக்கு ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை, கட்டமைப்பில் குறைபாடுகள் குறித்து நிறைய பேசினோம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. சுருக்கமாகத்தான் பேசியிருக்கிறோம். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு கல்வித்துறையில் விளம்பர மோகம் திமுக அரசு உச்சக்கட்டத்தில் இருக்குது. நாம் பொய் சொல்லவில்லை. 37,000 ஸ்கூலில் 53 லட்சம் மாணவர்களுக்கு தொடக்க கல்வியிலே 13,000 வேக்கன்சி இருக்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா சிற்றுண்டி கொடுப்பது, டிஜிட்டல் போர்டில் சென்னையில் பாருங்கள், இங்கிருந்து ஆரம்பித்து வடபழனி வரைக்கும்
கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, 2000 ஆண்டுகளாக நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டோம், இப்படியே பேசுகிறீங்களே. உங்கள்கிட்ட அதிகாரம் வந்த பின்பும் 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு கல்வித்துறையில் மாபெரும் இழிவை செட்பேக்கை சந்திச்சிருக்கிறேன். இதுதான் உண்மை, நான் சொல்லலை. எங்களுடைய நேயர்கள் ரொம்ப அழகாக பஞ்சு கொண்டாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி ரொம்ப தெளிவாக சொன்னார், என்ன குறைபாடு, என்ன அரசியல், என்ன அதிகாரம். மரியாதைக்குரிய திரு ரவிசங்கர் அவர்களும், கல்வியாளர் காந்தி சிந்தனைவாதி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, ஆசிரியர் சங்க பேரவையினுடைய பொதுச் செயலர் தோழர் பாபு, எழுத்தாளர் திரு ராம்கி, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.